அலைக்கும் ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நோன்பு வந்து ரமலான் ஈத் நெருக்கத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. இப்போ தான் வந்து நோன்பு வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஈது நெருங்கிடுச்சு. டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது இந்த வருஷம் நோன்பு. வந்ததும் தெரியல, போக போகிறதும் தெரியலங்கிற மாதிரி இருக்குது. நீங்களாம் எப்படி நோம்புலாம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கெலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா? ஸோ என்னோடய ஈத் ஷாப்பிங் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஈத் வந்து லாஸ்ட்டு இதில் தான் நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னாக்கா நாங்கள் எங்கே இப்போ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோன்னா பிள்ளைக்கு தான் வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். நான் வந்து ட்ரெண்ட்ஸ்க்கு வந்திருந்தோம். ட்ரெண்ட்ஸ் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த ஷாப்பு வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பிள்ளைக்கு வந்து இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி இங்கே வந்து பிள்ளை நோன்பு வச்சுருந்தான். பிள்ளைக்கு அன்றைக்கி இங்கே ரொம்ப வாமிட் வந்துக்கிட்டே இருந்ததுனால பிள்ளை நோன்பை விட்டுட்டான். ஸோ நானும் நோன்பு கிடையாது, அம்மாவும் நோன்பு கிடையாது. ஸோ அதனால் 3 பேரும் கிளம்பி வந்துட்டோம். ஒரு ஈவினிங் போல் வந்திருந்தோம் நோன்பு இல்லாததுனால. அவருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம் இல்லையா ட்ரெண்ட்ஸில். ஸோ எப்படி என்ன இதாக இருக்கும்னு எனக்கு தெரியல. கேர்ள்ஸு பாய்ஸுன்னு தனியாக நேம் போட்டு பிரித்து வைக்காமல் அந்த அப்படி அந்த இது பார்த்து ட்ரெஸ்ஸை பார்த்து தான் நம்ம இது பண்ண மாதிரி இருக்குது. ஷர்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அந்த இது செக்ஷன் இருந்தது. ஸோ அவருக்குள்ளது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தார். நானும் புதுசாக அந்த கடைக்கு வந்திருக்கிறதுனால எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. டாப்ஸு கீழே வந்து குர்த்தீஸு அப்புறம் லெகின் பிளாஸோ எல்லாமே வந்து பிராண்டட் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் பார்த்தோம். இவனுக்கு எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பார்த்துட்டு எது வேணும், இந்த கலரில் எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும், இந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றோம். இவனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பார்த்து ஒன்றொன்னையும் பார்த்து உருட்டி எடுப்பான். யாரை மாதிரி கேரக்டர் அப்படி யாரை மாதிரி வந்திருக்கான்னு தெரியல. பட் பார்த்திங்கனாக்கா அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு செப்பல் வாங்குறதா இருக்கட்டும், ரொம்ப நேரம் உருட்டி எடுப்பான். இதில் நான் கூடவே நிற்கணும்னு வேற சொல்லுவான். செத்த நேரம் என்ன வேறு எதையுமே பார்க்க விட மாட்டார். இங்கே வான்னுக்கிட்டு அப்படி தான் அன்றைக்கி ட்ரெண்ட்ஸ்லேயுமே நேரம் போயிடுச்சு. ஸோ அவருக்கு உள்ளது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். கீழே ஏதாச்சும் குர்த்திஸ் பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு அவ்வளோவா எதுவுமே பிடிக்கல. என்னென்னா ரொம்ப லைட் கலராக இருக்குது. ஒரே எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இந்த மாதிரி தான் முக்கால்வாசி கலர்ஸ் அங்கே இருந்தது. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கலையா, சரி பில் போட்டலான்ட்டு நான் வந்துட்டேன். அம்மா மட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னென்ன இருக்குன்னு. அன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வெளியிலே வந்திருக்கோம். ஆக்சுவலாக மெட்ராஸ்லேருந்து அம்மா உம்ரா போய்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சென்னையிலேருந்து வந்ததுலேருந்து ரொம்ப அம்மாவுக்கு டைஃபாய்டுலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எனக்குமே ரொம்ப முடியாமல் 2 பேருமே எங்கேயுமே வெளியே கிளம்பாமல் விட்டாச்சு. அதனால தான் லாஸ்ட்டு நெருக்கத்தில் ஷாப்பிங் வந்திருந்தோம். அதனால் வந்து புதுசாக அன்றைக்கி இங்கே வெளியில் வந்திருக்கிறோம் இல்லையா, அன்றைக்கி சுத்தமாக முடியவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா சுத்தமாக தெம்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு. பிள்ளை ஒரு பக்கம் வாமிட் பண்ணியிருந்தா நான் வந்துடுவேன், இன்றைக்கே எனக்கு ட்ரெஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு புடிவாதம் பண்ணிகிட்டு இருந்ததுனால கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப என்னமோ மாதிரி வருது, நிற்கவே முடியல, கடவுளில் நிற்கவே முடியல. ஒரு மாதிரி எப்படி ரொம்ப ஒரு மாதிரி படப்படப்பாக வருது. பில்லை போட்டுட்டு வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷாப் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்திங்கனாக்கா நம்ம காரைக்காலில் வந்து ஜுமி இருக்கு இல்லையா, ஜுமிக்கு தான். இங்கேயுமே எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் வரேன். வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துக்கேன். எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்துச்சு. அதே மாதிரி சும்மா சொல்லக்கூடாது, ஜுமியில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாமே சூப்பர், அதெல்லாம் எதுவுமே குறைய சொல்ல மாட்டேன். ஸோ நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நான் பார்த்துட்டேன் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத. அவங்கள்ட்ட சொன்னால் இல்லை 3rd ஃப்ளோர் போயிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆக்சுவல்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முடியல வேறையா. அவன் வேற வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான். 3rd ஃப்ளோரே போய் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும்னு இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க கடையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நம்மளை மல்லு கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. சரி லிஃப்ட்டில் தானே போகுதுன்னு பார்த்தா லிஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி போயாச்சு. போய் 3rd ஃப்ளோர் வந்து பார்த்திங்கனாக்கா பல்பு வந்து அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பல்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு வச்சுருந்துருக்காங்க. சுத்தமாக முடியல 3rd ஃப்ளோரில். அந்த வெளிச்சம் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி சலண்டு வரோமா, அந்த நேரத்தில் அந்த பல்பு வெளிச்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து ட்ரெஸ்ஸோட இதே எனக்கு தெரியவே இல்லை. டிசைனு அந்த கலரும் ஒரு இதாகவே தெளிவாகவே தெரியல. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அந்த கடையில் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்தது எல்லாமே. ஆனால் வந்து அந்த பல்பை மட்டும் இது பண்ணி வச்சுருந்தாங்கனாக்கா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த கலரு, இந்த ட்ரெஸ்ஸோட கலர் எல்லாமே ஒயிட்டு டியூப்லைட் மாதிரி இந்த மாதிரி ஒயிட் பல்பு போட்டிருந்தாக்கா அந்த இது நல்லாவே எடுத்து காட்டும். நம்மளுக்கு ஹீட்டும் அவ்வளோவா இருக்காது.
அது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு Zumiல வந்து எனக்கு அது ஒரே ஒரு குறை தான். அந்த மாரி பல்பு வச்சுருந்தாங்களா, அது ஒண்ணு தான் அன்னைக்குங்க இருக்க இருக்க பார்த்திங்கன்னா, தலைவலி அதிகமாயிடுச்சு. 3 ஃப்ளோர் பார்த்துட்டு 2ண்ட் ஃப்ளோர் வந்து பாதி தான் பார்த்தேன். நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, "ஓகே என்னால முடியலப்பா. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில பார்த்துருக்கேன்." ஒரு ஒரு கொத்தி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மேல. ஸோ என்னால் முடியல, கீழயே போயிடலாமே ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொன்னோடனே அப்புறமா கீழயே வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா, டிசைனர் குர்த்திஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டாச்சு. இது கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் உள்ளது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அதை போகும்போதே நான் பார்த்துட்டு போயிருந்தேன். ஷெல்ஃபில் எல்லாமே நல்லா நிறைய இது கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த பீட்ஸ் ஒர்க் மாதிரி எனக்கு வந்து இந்த சைடு ஓப்பன் ஸ்ட்ரைட் குர்த்த செட் இருக்கு இல்லையா, ரெடிமேட் செட்டு, அதுதான் எடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. சைடு ஓப்பன் டாப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடில் அதுவுமே எனக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பில்லை போட்டுட்டு வந்துட்டோம். பிள்ளை பார்த்திங்கன்னா அப்படியே பசியில் வாமிட் வேறு பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே ஒரு மாதிரி சொன்னங்கி உட்காந்தார். பக்கத்தில் ஹோட்டலில் போயிட்டு ஃபுட்டு டின்னருக்கு வந்து வாங்கிக்கிட்டோம். ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம். அப்போவே பிள்ளைக்கு இதாகிடுச்சு, முடியல, வேணான்னா கேட்கவும் இல்லை, கிளம்பிட்டார்ல. சரி பாருங்கள், நான் என்ன சொல்கிறதுக்கு, பேச்சை கேட்காம கிளம்புனீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே பிள்ளை உட்காந்துருந்தோம். தண்ணி கொடுத்து உட்காத்திட்டு உம்மா ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, நானும் ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பசேரை வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்திங்கனாக்கா 9 மணி ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கிடுச்சு அங்கே. ஸோ முடிச்சுட்டு வந்தால் இன்னும் அன்றைக்கி மட்டும் அந்த இது தான் பண்ணியிருந்தோம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் வாங்குகிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம், ஒரு 2 நாள் கேப் விட்டு திரும்ப கடத்தூருக்கு வரலாம், முடியலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய கூட எதுவும் சாப்பிட ஸ்மாலுக்கு ஒரு தோசை அப்புறம் இட்லி வாங்கிக்கிட்டு அன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா போதுங்கிற மாதிரி அன்றைக்கி ஆயிடுச்சு. Zumiல அந்த பல்பு மட்டும் இது பண்ணி வச்சுருந்தாங்கனாக்கா கொஞ்சம் இதாக இருந்திருக்கும், ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அந்த பல்பு வெளிச்சத்தில் ரொம்பவே டயர்டாக ஆரம்பிச்சிடுச்சா, விட்டா போதும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. பேண்ட்டு ஷால் கூட பார்க்க முடியல, நாங்கள் எல்லாமே இருந்துச்சான், நான் அதெல்லாம் கூட பார்க்கவே இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ட்ரெஸ் மட்டும் அந்த வேணுங்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ திரும்ப அது என்ன இருந்துச்சுங்கிறத கூட கடையை முழுசாக கூட சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் போனால் தான் எல்லாமே பார்க்கணும். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் அப்படி போயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் திரும்ப வெளியில் வந்தோம். இங்கே வந்து குறிஞ்சி ஷாப் வந்திருக்கோம். குறிஞ்சியில் வந்து அம்மாவுக்கு தாவணி எல்லாம் இது பண்ணுறா, நான் வந்து லெகின் அன்றைக்கி எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன் இல்லையா, ஸோ இங்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெகின் ஷால் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தொழுகிற ஷால் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இங்கே எல்லாமே எப்போவுமே சூப்பராக இருக்கும். 100 ருப்பீஸ்லேருந்து தொழுகிற ஷால் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 160, 170, 80 இது வரைக்கும் தான் இருக்கும். முழுசாக 200க்கு கூட இருக்காது. ஆனால் சாஃப்டாக இருக்கும். தொழுகிற ஷால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்போங்க சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ஷால் மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ பாக்கி வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், ஏன்னா இன்னும் 2, 3 வேலை இருக்குது இல்லையா, ஸோ எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு அம்மாவுக்கு தாவணி இது பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லாம் தம்பிக்கு பிள்ளைக்கு வந்து பெல்ட்டு அவனுக்குள்ளது எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்தும் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நம்ம இதெல்லாம் சட்டை துணி லைனிங் இதெல்லாமே எடுப்போம் இல்லையா, ஸோ எல்லாமே அங்கே தான் இது பண்ணி எடுத்து இருந்துச்சு. அந்த கடையிலுமே வந்து எல்லாமே மாற்றி வச்சுட்டாங்க. குறிஞ்சியில் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரில் பேங்கிள்ஸு, இயர்ரிங்ஸ், இந்த இமிட்டேஷன் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்துருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து வேறு ஒரு இதில் ஃபர்னிச்சர் இதெல்லாம் அந்த சைடில் பக்கத்தில் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அப்போக்கு தெரியல, எங்கேயுமே வந்து ரொம்ப நாளாச்சு இல்லையா, அதனால் எதுவுமே தெரில. எல்லாமே வந்து என்னமோ புதுசாக ஏதோ அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்ததுனால. ஸோ எல்லாமே போட்டு அங்கே வந்து பில் போட்டு எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கடத்தர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா லைட் செட்டிங்ஸோடு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு இதுக்கு போனோம். அம்மாவுக்கு எங்கே போனோன்னா, அம்மாவுக்கு வந்து துப்பட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக தான் ஆட்டோ வர சொல்லி இங்கே வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக் இதாகிட்டே இருந்துச்சு. இப்போ எலெக்ஷன் டைம் வேறு இருக்குது இல்லையா, அதனால் நின்னே போகிற மாதிரி அதுலேயே வேறு டைம் வளர்த்துக்கிட்டே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் ஷாப்பிங் போனப்போ தான் புதுசாக வெளியே போயிருந்ததுனால உடம்பு முடியாமல் இருந்துட்டு கிளம்பி இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் டே வந்து நாங்கள் போனப்போ அவ்வளோவா ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதாக தெரியல. பிள்ளைய விட்டுட்டு நானும் அம்மா மட்டும்தான் வந்திருந்தோம். வந்துட்டு ஏன்னா வந்து அவனுக்கு எடுக்கும்போது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு மட்டும் எடுக்கும்போது கூட கூப்பிட்டு வந்தோன்னாக்கா நச ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால சரி நீங்கள் வீட்டில் இருங்க, அப்புறமா உங்களுக்கு வேறு ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு வந்து துப்பட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். துப்பட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, சரி அதுக்கு தான் வந்துச்சு. சரி நான் வந்து எங்கே வந்திருக்கோம் துப்பட்டி எடுக்கன்னு பார்த்தா தர்கா மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்திருக்கோம். நான் இது வரைக்கும் வந்து வந்ததே கிடையாது.
வெளியில் அந்த ஹந்திரி கூடலாம் பார்க்குறதுக்கு இல்லைனா அங்கே தர்காக்கு போகிறதுக்கு அப்படியே போயிடுவோம் தவிர இங்கே நான் உள்ளே வந்தது கிடையாது. எனக்கு இங்கே உள்ளே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் வந்து பயந்துக்கிட்டே தான் உள்ளே வந்தேன். எனக்கு வந்து சரி ஓகேம்மா யார் கூட வருவா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியும் இதாக இருக்குது, இல்லைனாக்கா தம்பி கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ வண்டியும் இதாக இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஓகே வந்ததோட வந்தால் நம்மளே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. சரி அகலுக்கு துப்பட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி நான் கொஞ்சம் கடையெல்லாம் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ தர்கா மார்க்கெட்டில் தான் எல்லாருமே வந்து கம்பி புடவை எடுக்கிறதா எல்லாருமே சொல்லுவாள். ஸோ நான் இப்போ தான் அதை பார்க்குறேன். எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பி புடவை தான் ஃபுல்லாக இருந்துச்சு. கம்பி புடவை வந்து ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம ஒர்க் சாரி கிராண்ட் ஒர்க் சாரி ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது என்ன ரேட்டில் இருக்குமோ அதே ரேட்டில் தான் கம்பி புடவையோட ரேட்டுமே போட்டிருந்துச்சு. பயங்கரமாக இருக்குது. ஸோ நமக்கு கம்பி புடவைக்கும் எப்போவுமே இதாகாது, அவ்வளோவா கம்பி புடவைலாம் இது பண்ணாததுனால விலையை பார்த்துட்டே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. சரி துப்பட்டி எடுத்துகிட்டு சரி கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துவிட்டோம். இப்படி தான் 2 நாளும் ஈதுக்காக ஷாப்பிங் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த 2 நாள் தான். மற்றது எல்லாமே ஆன்லைனில் கொஞ்சம் அபாயாஸ் ஹிஜாப்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னும் வரல. வந்ததுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் நான் ஈத் வ்ளாகோட சேர்த்து நான் உங்களுக்கு அதையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி நான் போயிருந்தோம் இல்லையா, ஜுமிக்கும் ட்ரெண்ட்ஸ்க்கும் போயிருந்தேன் இல்லையா, ஸோ இதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன். தம்பிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு செக்குடு ஷர்ட்டு, அது உள்ளக்க வந்து டிஷர்ட் போட்டு இது பண்ணுற மாதிரி 2 டிஷர்ட் வந்து ரவுண்ட் நெக்கில் எடுத்திருந்தார். அப்புறம் வந்து காலர் டிஷர்ட்டு, 2 பேண்ட்டு இதெல்லாம் தான் அவருக்கு எடுத்திருந்தார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு நானே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா காரைக்காலில் வந்து சேகர் காபா அந்த மாதிரிலாம் தான், அதாவது நம்ம போய் எடுத்து கேட்டு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இப்போல்லாம் எல்லா ஷாப்புமே ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப இப்போ உள்ள இருக்குது, அது மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. ஸோ எல்லாமே நம்மளே பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. பசங்களும் சொல்லவே வேண்டாம், நானே பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் எல்லாமே அவராக சூஸ் பண்ணது தான். ஆனால் அங்கே டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உருவம் போட்ட மாதிரியே இருந்தது. கலர்ஸும் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம மால்லாம் போய் பார்த்தோம்னாக்கா கூட நிறைய எல்லா மாதிரியும் இது பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே அந்தளவுக்கு ட்ரெண்ட்ஸில் வந்து ஒன்றுமே கலெக்ஷன் இல்லை. நல்லா முடிஞ்சிடுச்சா லாஸ்ட் டைம் போனதுனாலன்னு தெரில. ஓகே என்னென்ன வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி செக்குடில் தான் ஷர்ட் எடுத்திருந்தேன். இது உள்ளே தான் அந்த ஒயிட் அண்ட் க்ரீனில் உள்ளே வந்து டிஷர்ட் போட்டுக்கிற மாதிரி அதையுமே எடுத்துக்கிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு ஒயிட் கலரில் டிஷர்ட் எடுத்து அதை இடையில அவர் போட்டு முடிச்சிட்டாரு. காலர் வச்ச டிஷர்ட்டில் பிளாக் கலர், அது ஒரு மாதிரியான எப்படின்னா பனியன் எப்படி சொல்கிறது, ரப்பர் மாதிரி கூடு கூடாக போட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த டிஷர்ட்டு. அதுதான் அவனு எடுத்திருந்தான். அடுத்ததான் நான் வந்து எனக்கு எடுத்திருந்தது இருந்தாண்டாக்கா இதுதான். நான் ஒரு ஒர்க் சுடிதார் ஒன்று எடுத்திருந்தேன் இல்லையா, சைடு ஓப்பன் ஸ்ட்ரைட்டு டாப்ஸ் அண்ட் பேண்ட் செட்டோட. இது ஃபுல்லாக வந்து பேண்ட்டு ஷாலு எல்லாமே செட்டாக வர மாதிரி. இதோட ஒர்க் வந்து பார்த்திங்கனாக்கா பீட்ஸ் ஒர்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, பீட்ஸ் அண்ட் வந்து அந்த கோல்டன் அந்த பனானா பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஒயிட் மணி குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி கழுத்துக்கு இந்த மாதிரி தான் ஒர்க்கு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பீட்ஸ் வச்சு அங்கங்கே ட்ராப்பாக வந்து ஒரு ஃப்ளவர் அந்த இது மாதிரி பூ, குட்டி குட்டி பூ மாதிரி அதுவும் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. கையிலையுமே இந்த மாதிரி தான். உள்ள வந்து அந்த துணி வந்து பார்த்திங்கனாக்கா சாஃப்டாக அந்த சில்க்கு மாதிரி இருந்துச்சு துணி. எப்படி சொல்கிறது, பட்டு துணி மாதிரி ஒரு மாதிரி சாட்டின் கலந்த மாதிரியும் இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஓரத்தில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைவாக அதுலேயுமே அதே ஒர்க் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கிராண்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாமல் நம்ம இந்த அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ஷாலுமே வந்து அதில் வந்து த்ரெட்டு அந்த ஒர்க் மட்டும்தான், எம்ப்ராய்டு ஒர்க் மட்டும்தான். அதில் வந்து ஜம்கி மட்டும்தான் வச்சுருந்துச்சி. அதில் எதுவும் வந்து பீட்ஸ் ஒர்க்லாம் கிடையாது. ஓரத்தில் வந்து சும்மா அந்த எப்படி சொல்கிறது, ஜரிகை நூல் வச்சு அந்த டாப்ஸோட கீழே அந்த இதில் இருக்குது இல்லையா, பாட்டமில் இருக்க மாதிரியே வந்து ஓரத்தில் ஷாலுக்குமே வளைவாக வந்து எம்ப்ராய்டு ஒர்க்கும் ஜம்கி ஒர்க்கும் மட்டும்தான் கொடுத்துருந்துச்சு. ஷாலோட கிளாத் வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு பேண்ட்டு, இதுதான் வந்து நான் இன்ஷால்லா வந்து இது அன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆலியா கட் குர்த்தி ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ ஆலியா கட் என்கிட்ட இல்லை. ஸோ அது வந்து அவங்க போய் பார்த்துருந்து அதை எடுத்திருந்தேன். அதுவுமே வந்து கிளாத்துமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க் வந்து எம்ப்ராய்டு ஒர்க்கு தான் போட்டிருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து
கோல்டன் பிரிண்ட் மாதிரி அந்த ஒவ்வொரு பூக்கும் அது பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே என்னன்னு சொன்னிங்கன்னா என் பிள்ளை தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. அது என்னம்மா பில் போட போகும்போது அவசர அவசரமாக பில்லை மட்டும் இது பண்ணிவிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி பில் போடுற இடத்துல டப்புக்குன்னு தூக்கி கொடுத்தாங்க. என்னன்னு கூட சொல்லலை, தூக்கி எடுக்குன்னு கொடுத்தாங்களா. அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இப்படி கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது ஒழுங்காக சிரிச்சிட்டு கொடுத்தா தானே நம்ம அடுத்த தர போகிறதுக்கு இது பண்ண, என்ன இப்படி கொடுக்குறாங்க, நீ வாங்கிட்டு வரியே அப்படின்னு சொல்லி என்னையே ஏசினா. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எவ்வளோ டென்ஷன் நெருக்கம், நிறைய பேர் வராங்க, எல்லாமே பார்க்கணும், நம்ம போய் அதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் வந்து ஈதுக்கு வந்து நாங்கள் எடுத்திருந்த கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் தான் இன்ஷால்லா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்ததெல்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஈத் விலாகோட சேர்த்து நான் உங்களுக்கு அது என்னென்ன எடுத்திருந்தேங்கிறதையும் இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாமே ஈத் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டிங்களா, அது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.